பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் சங்கீதம் 28 31 வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு கர்த்தருடைய முகம். தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் அநேக காரியங்களுக்காக துன்பப்பட்டார், துக்கப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய காரியங்களுக்காக நாம் துக்கப்படுகிறோம். நாம் நினைத்த காரியம் நடக்காமல் இருக்கும்போது, எதிர்பார்த்திருந்த முடிவுகள் வராமல் இருந்தபோது, தோல்விகள் வரும்போது நாம் உண்மையிலேயே துக்கப்படுகிறோம். நான் தாவீதுடைய வாழ்க்கையில் அதிகமான துக்கம், கஷ்டம் எப்பொழுது அவர் உணர்ந்தார் என்றால், கர்த்தர் தன்னுடைய முகத்தை தாவீதுக்கு மறைத்து கொண்டபோது தாவீது அதிகமான மன துக்கத்திற்குள்ளாக கடந்து சென்றார். 30ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை படிக்கும்போது, உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைத்த போது அவர் அப்படியே கலங்கி போய்விட்டார். இது ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு இவ்வாறு சொல்லுகிறது, ஐ ஆம் டிப்ரெஸ்ட், நான் மன அழுத்தத்திற்குள்ளாக போய்விட்டேன் என்று ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. அப்போ கலங்கினவனானேன் என்ற வார்த்தையை நாம் ஆழமாக படிக்கும்போது மிகுந்த மன அழுத்தத்திற்குள்ளாக போய்விட்டேன் என்று கூட நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாம். அப்படி என்றால் தாவீது கர்த்தருடைய முகத்தை அதிகமாக வாஞ்சித்தார். 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கூட அவர் திரும்பமாக சொல்லுகிறார், நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரர் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்காதேயும், உம்முடைய முகத்தின் ஒளியை என் மேல் பிரகாசிக்க பண்ணும். இப்போ கர்த்தருடைய முகத்தை அதிகமாக தேடின மனுஷன் தாவீது. அப்போ கர்த்தருடைய முகம் என்று சொன்னால் என்ன? யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய முகத்தை யாருமே பார்க்க முடியாது, அப்படி பார்த்தால் அவர்கள் உயிரோடு இருக்க முடியாது. அப்போ கர்த்தருடைய முகம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அது கர்த்தருடைய வெளிப்படுத்தப்பட்ட பிரசன்னம் அல்லது கர்த்தருடைய பிரசன்னத்தை குறித்த ஒரு ஆழமான உணர்வு அல்லது விழிப்புணர்வு. நாம் விசுவாசிக்கிறோம், தேவன் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். இயேசு சொன்னார், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அப்போ இயேசு எப்பொழுதும் நம்மோடே தான் இருக்கிறார். ஆனால் ஒரு சில நேரத்தில் அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு மிக ஆழமாக சந்தேகமே இல்லாமல் நமக்கு தெரியும். அது ஒருவேளை இயேசுடைய சுபாவத்தை குறித்த ஒரு உணர்வாக இருக்கலாம். திடீரென்று அவருடைய பரிசுத்தத்தை ஆழமாக நாம் அனுபவிப்பதாக இருக்கலாம். அல்லது திடீரென்று இயேசுடைய அன்பையோ அவருடைய நீதி நியாயங்களையோ அல்லது அவருடைய வல்லமையையோ நாம் அனுபவிக்கிறதாக இருக்கலாம். சந்தேகமே இல்லாமல் அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உள்ளால உணர்வது தான் அவருடைய முகம் அல்லது அவருடைய ஆழமான பிரசன்னம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நம்ம ஒருவரை நேரடியாக பார்க்கும்போது அவருடைய முகம் எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது. ஆனால் ஒருவர் மிக தொலைவில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோமே, அவரை நம்ம என்ன பண்ண முடியாது, ஒவ்வொரு நாளும் பார்க்க முடியாது. அப்போ அந்த நாட்களில் நம்ம இப்போ வீடியோ கால் மூலமாக என்ன பண்ணுறோம், நம்ம அவங்களோட பேசுகிறோம். அப்போ அந்த வீடியோ காலில் அவங்களுடைய முகம் நமக்கு தெரிகிறது. அப்போ நம்ம நேரடியாக என்ன பண்ணலை, அவங்கள பார்க்கல, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய முகம் நமக்கு தெரிகிறது. அப்போ அவரை நம்ம தொட முடியாது, ஆனால் அவருக்கு அடையாளமாக ஏதோ ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம். அவருடைய முகத்தினுடைய ஒரு சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அப்போ தாவீது சொன்ன காரியம், கர்த்தருடைய பிரசன்னத்தை அவர் ஆழமாக உணரும்போது அவருடைய முகத்தையே பார்க்கக்கூடிய அளவுக்கு, நம்ம ஒருவருடைய முகத்தை பார்க்கும்போது அது என்ன ஒரு விளைவை நமக்கு ஏற்படுத்துமோ அப்படிப்பட்ட ஒரு விளைவை தாவீதுடைய வாழ்க்கையில் அது ஏற்படுத்துகிறது. அதனால தான் தாவீது அதிகமாக கர்த்தருடைய முகத்தை தேடுகிறார் அல்லது வெளிப்படுத்தப்பட்ட அந்த பிரசன்னத்தை அவர் தேடுகிறார். தாவீதுக்கு எப்படி தெரியும், அவர் எங்கிருந்து கற்றுக்கொண்டார் கர்த்தருடைய முகத்தை தேட வேண்டும் என்று? சங்கீதம் 27:8 நாம் பார்க்கும்போது
ஒரு காரியத்தை கர்த்தர் அவருக்கு சொல்லுகிறார். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. அப்போ தாவீதுடைய இருதயத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது. அது என்ன சத்தம்? கர்த்தருடைய சத்தம். என்னுடைய முகத்தை நீ தேடு. வேதத்தில் கர்த்தரை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் தன்னை மறைத்து கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதனால தான் அவரே சொல்கிறாரு, என்னை தேடுங்கள், தேடி கண்டுபிடிங்க என்று சொல்லி. அப்போ தன்னை மறைத்து கொள்ளுகிறார். ஆனால் நம்ம தேடி அவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அவர் விருப்பப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனாக இருக்கிறார். அப்போ தாவீதுடைய உள்ளத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம்? என்னுடைய முகத்தை தேடுங்கள். உடனடியாக தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உங்கள் முகத்தையே நான் தேடுவேன். இதே மாதிரி சங்கீதம் 105:4 நாம் படிக்கும்போது கர்த்தருடைய முகத்தை நித்தமும் தேடுங்கள். இப்போ ஆண்டவருடைய விருப்பமெல்லாம் என்னவென்றால் அவருடைய முகத்தை நாம் தேட வேண்டும், தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதிலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலிருந்து என்ன ஆசீர்வாதம் வருகிறது? முதலாவதாக நம்முடைய முகம் பிரகாசிக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது பொது இடங்களில் போகும்போது மற்றவங்க நம்மை பார்த்து கேட்பாங்க, என்ன முகம் இன்னைக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஏனென்றால் நம்முடைய இருதயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது அது நம்முடைய முகத்தில் தெரியும். அப்போ கர்த்தருடைய முகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் அது முதலாவதாக நம்முடைய முகத்தை ஒரு பொலி உள்ளதாக மாற்றுகிறது. மற்றவர்கள் நம்மை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை நமக்கு தெரியாமலே அவர்களுக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய முகத்தின் ஒளி நம்மேல் பிரகாசிக்கிறதுனால. அந்த நாட்களில் ஆசாரியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வாழ்த்தும் போது இவ்வாறு சொல்லுவார்கள், கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை இவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் தான் சொல்லிக் கொடுத்தார். அப்போ கர்த்தர் விருப்பப்படக்கூடிய காரியம் என்னவென்றால் நாம் அவருடைய முகத்தை தேட வேண்டும். அவர் அவருடைய முகத்தின் ஒளியை நமக்கு தர வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்பினார். இப்போ கர்த்தருடைய முகம் என்பது அவரை ஆழமாக அனுபவிப்பது. சந்தேகமே இல்லாமல் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அவருடைய பரிசுத்த உணர்வு நமக்குள்ளால இருக்கும். அவருடைய அன்பின் உணர்வு நமக்குள்ளால இருக்கும். அந்த உணர்வு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மை உள்ளாக ஒரு திருப்தியை நமக்கு கொண்டு வரும். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் இதுதான், என்னுடைய முகத்தை தேடுங்கள், என்னுடைய முகத்தை நித்தமும் தேடுங்கள். இது ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளையாகவே கொடுத்திருக்கிறார். இப்போ தாவீதுக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை சொன்ன உடனே இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் உடனேயே தேட ஆரம்பிச்சிட்டாரு. 27:8 பார்க்குறோம், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். பாருங்களேன், நீங்கள் என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீங்க, நான் உங்கள் முகத்தை உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்? தேட ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற நபராக அவர் காணப்பட்டார். அவருடைய வாழ்க்கையில் தோல்விகள் இருந்தது, தடுமாற்றங்கள் இருந்தது. ஆனால் உண்மையாக கர்த்தரை தேடின ஒரு மனுஷன் கர்த்தருடைய பார்வையில் அங்கீகாரத்தையும் பெற்றுக்கொண்டான். இப்போ கர்த்தருடைய முகத்திலிருந்து வரக்கூடிய ஒளி என்ன செய்யும் என்றால் நம்மை பிரகாசிக்க பண்ணும். நம்முடைய முகத்தில் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், ஒரு தைரியத்தை கொடுக்கும். எதிர்காலத்தை கர்த்தருடைய துணையோடு நான் கையாண்டு விடலாம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தை நமக்கு கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக கர்த்தருடைய முகத்தை நாம் தேடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் தேடுவோம், தொடர்ந்து நாம் தேடுவோம். அவருடைய முகத்திலிருந்து வரக்கூடிய ஒளி, அவருடைய பிரசன்னத்திலிருந்து வரக்கூடிய ஒளி நம்மை பிரகாசிப்பதாக, நம்முடைய இருதயத்தை பிரகாசிப்பதாக, மனதை பிரகாசிப்பதாக, நம்முடைய முகத்தை பிரகாசிப்பதாக. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னுடைய முகத்தையே தேடுங்கள் என்று நீங்கள் சொன்னீங்களே, தாவீது உம்முடைய முகத்தை தேடினபடியால் தாவீதுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நீர் உம்முடைய முகத்தை மறைத்து கொண்ட போது தாவீது எவ்வளவு துக்கப்பட்டிருக்கிறார் என்று நாங்கள் வாசித்திருக்கிறோம். நீர் உம்முடைய முகத்தை மறைத்து கொண்ட போது அது அவருக்கு ஒரு மன வேதனையையே கொடுத்திருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. தாவீதை போல உம்மை நாங்கள் தேட எங்களுக்கு நீங்கள் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் இப்படி சொல்லுகிறபடியால் உமக்கு நன்றி. என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீரே, அதற்காக உமக்கு
நன்றி அப்பா. உடைய முகத்தை தேடி உடைய முகத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை, அந்த வெளிச்சத்தை, அந்த பிரகாசத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை தாருங்கப்பா. உங்கள் முகத்தின் ஒளியினால ஒவ்வொரு இருதயத்திலும் நம்பிக்கை பெருகுவதாக, தைரியம் பெருகுவதாக, பலன் பெருகுவதாக. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.